வணக்கம் நண்பர்களே. இந்த கதையில் நண்பனின் திருமணத்திற்கு சென்ற நான் மண்டபத்தில் கிடைத்த பெண்ணை எப்படி பார்த்தேன் என்று சொல்லப் போகிறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். நான் அரவிந்த். சென்னையில் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறேன். சமீபத்தில் என் நண்பர் சதீஷ் கல்யாணத்திற்கு கும்பகோணத்திற்கு செல்ல நேர்ந்தது. அந்த கல்யாணம் என் வாழ்க்கையே மாற்றிய நிகழ்வு என்றால் அது மிகையல்ல. திருமண மண்டபத்தில் நான் தங்கியிருந்த நேரத்தில்தான் அவளைக் கண்டேன். அமுதா. அவள் என் நண்பனின் மணமகளின் தோழி. முதல் பார்வைதான். ஆனால் அந்த ஒரு பார்வையிலேயே என்னுள் ஏதோ தனி உணர்வு கிளம்பியது. அவள் மௌனமாக இருந்தாலும் அவளது பார்வை பேசினது. நாங்கள் இருவரும் அறிமுகமில்லாமல் ஒரே டேபிளில் இரவு உணவு சாப்பிட்டோம். அவள் அழகு எனக்குள் கவிதையாக மாறியது. நான் ஜிம்மிற்கு போவது போலவே அவளும் தனது உடல் ஆரோக்கியத்தை பராமரித்திருப்பது தெரிந்தது. அதனால் ஒருவித ஈர்ப்பு நிச்சயமாக இருந்தது. அந்த இரவில் மொட்டை மாடியில் நானும் அவளும் தனியாக சந்தித்தோம். மொபைலில் ரீசார்ஜ் இல்லாததால்தான் மேலே சென்று சிம் சிக்னல் பிடிக்க முயற்சித்தேன். அவளும் அதே காரணத்தால் வந்திருந்தாள். அந்த சந்திப்பு தற்செயலாக நடந்தாலும் நம் இதயங்கள் அதற்கு ஏற்கனவே தயாராக இருந்தன. அறிமுகமாகி உரையாடல் ஆரம்பமானது. பனியால் நடுங்கும் அந்த இரவில் நாங்கள் பேசிய நேரம் 3 மணி நேரத்தை கடந்தது. நாங்கள் ஒருவருக்கொருவர் கடந்த காலங்களை கூறினோம். பாசமும் பரிதாபமும் கலந்த அந்த உரையாடல் நம்மிடையே காதலாக மலர்ந்தது. மறுநாள் திருமணம் நடந்தாலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் பார்த்த கணத்தில் இது நம் திருமணம்தான் என்று நம் உள்ளங்கள் சொல்லிவிட்டன. திருமணம் முடிந்து நாங்கள் ஒரே பஸ்ஸில் சென்னைக்கு திரும்பினோம். அதன் பிறகு நம் உரையாடல்கள் அதிகரித்து நம் உறவு காதலாக ஆழமடைந்தது. நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்க்கை துணையாக இருக்க விரும்பினோம். வீட்டில் எதையும் மறைக்காமல் உண்மையோடு சொல்லி நம் உறவை குடும்பங்களின் ஆசீர்வாதத்துடன் திருமணமாக மாற்றிக்கொண்டோம். இப்போது நாங்கள் சந்தோஷமாக ஒரு குடும்பமாக வாழ்கிறோம். அந்த திருமண மண்டப சந்திப்பு என் வாழ்க்கையில் தேவதையை பரிசாகத் தந்தது. திருமணத்தின் பிறகு நாங்கள் ஒரு குடிசை வாழ்க்கையை ஆரம்பிக்கவில்லை. அது நேரத்தில் எங்கள் இருவருக்கும் ஒரு அபார்ட்மெண்ட் கூட கிடைத்தது. நாம் சேர்ந்து உழைத்து சம்பாதித்ததால்தான். அவள் அமுதா வேலைக்குப் போகவில்லை. ஆனால் வீட்டு வாழ்க்கையை எப்படி அமைதியோடு சந்தோஷமாக வைத்துப் போவது என்று அறிந்தவள். தினமும் காலை எழுந்ததும் அவளது முகத்தில் ஒரு புன்னகை. அந்த புன்னகைதான் என் நாளை தொடங்கும் ஆற்றல். நான் வேலைக்குப் போனதும் அவள் வீட்டை அலங்கரித்தாள். சின்ன சின்ன சுவரொட்டிகள், பொம்மைகள், மூலையில ஒரு இண்டோர் பிளான்ட். அவளுக்கு பசுமை பிடிக்கும். ஒரு நாள் அவள் வந்து மெதுவாக கையை என் கையில் வைத்துக் கொண்டாள். அவள் கண்களில் தயக்கம் இருந்தது. ஆனா சின்ன சின்ன மகிழ்ச்சி, பூக்கள் மலர்ந்திருந்தது. அவள் சொன்னாள், அரவிந்த், நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாகப் போகுது. நானும் நீயும்தான். இப்போ 3வது உயிர் நம்முடன் இருக்குது. நான் நம்பவே முடியாமல் அவளை பார்த்தேன். அவள் வெறும் வார்த்தை அல்ல. ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில் வைக்கிற மாதிரி சொன்னாள். அவள் கர்ப்பமாக இருந்தாள். அந்த செய்தி என் வாழ்க்கையின் இன்னொரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. அந்த நாளிலிருந்து அவளை தூக்கி வைத்தேன். அவளுக்கு பிடித்த சாப்பாடுகள், அவளுக்கு பிடித்த இசைகள், அவளுக்கு வேண்டிய அமைதியை கொடுத்தேன். மாதங்கள் கடந்து சென்றன. ஒரு நாள் இரவு மழை பெய்யும் நேரம். அவள் சொல்லினாள், இன்னைக்குதான் நேரம் போலிருக்கு. அவளை மருத்துவமனைக்கு அழைத்தேன். கை சொரியுதும் பயமும். ஆனா எதிர்பார்ப்பு மிகுதியான ஒரு கனவோடு நான் காத்திருந்தேன். முற்பகல் 5 மணி குழந்தை அழகாக அழைத்தது. நான் அந்த அழைப்பை என் உயிரோடு இணைத்தேன். முகம் பார்த்தவுடன் அமுதாவை பார்த்தது போலிருந்தது. அந்த நாள் என் வாழ்க்கையின் இறுதி நாள் வரை நினைவில் இருக்கும். திருமணம் என்பது முடிவல்ல, அது ஆரம்பம். ஒருவருக்கொருவர் தெரிந்து கொள்ளும் பயணம், பரஸ்பர புரிந்து கொள்ளும் வாழ்க்கை. அந்த பயணத்தில் குழந்தை வருகை என்பது தேவன் அருளும் பரிசு. நம் குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கையே மாறியது. காலை 5 மணிக்கு விழித்துக் கொள்ளும் நேரமில்லை. இப்போது குழந்தை அழைக்கும் ஒலி என் அலாரம். அவள் அமுதா தன் முழு மனதையும் அந்த குழந்தையில் விட்டுவிட்டாள். அவள் தினமும் என் குழந்தையை அழுத்திக் கொண்டு தூக்கி நிற்கும்போது அவள் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி இருந்தது. அவள் கண்களில்
இனி நான் ஒரு தாய் என்ற பெருமிதமும் நெகிழ்ச்சியும் கலந்து இருந்தது. நான் என் அலுவலக வேலைகளுக்காக களைத்துப் போனாலும் வீட்டுக்கு வந்ததும் ஒரு சிறிய கை என் விரலை பிடிக்கும். அந்த ஒரு பிடிதான் என் மனதின் எல்லா சோர்வையும் நீக்கிவிடும். இனிமேலும் சவால்கள் வந்தன. குழந்தையின் மருத்துவர் சாப்பாட்டு ரகசியங்கள், வேலை நேரங்களில் என் தவறான பேலன்சிங், அமுதாவின் தனிமையான உணர்வுகள், போஸ்ட்பார்ட்டம் லோன்லினஸ் எல்லாமே எங்களுக்குள் சிறிய சிறிய தடைகளாய் வந்தன. ஒரு நாள் அமுதா மெதுவாக சொன்னாள், அரவிந்த், நம்மிடையே பேசுற நேரம் குறைந்துருச்சு. அந்த வார்த்தை என் உள்ளத்தை கிழித்தது. அவள் சொல்வது உண்மைதான். நான் குடும்பத்துக்காக உழைத்தேன். ஆனால் அவர்களுக்கு நான் உண்மையிலேயே இருந்தேனா? அந்த நாளிலிருந்து ஒரு மாற்றம் எடுத்தேன். தினமும் குழந்தையுடன் 1 மணி நேரம், அமுதாவுடன் சிறந்த உரையாடல் நேரம், வீட்டு வேலைகளில் பங்கு. இந்த வீட்டில் நாம இருவருமே பெற்றோர். ஒரே பக்கம் அல்ல, இருபக்கமும் சமம். என் மகன் ஆதவ் இப்போது பேச ஆரம்பித்தான். அப்பா, அம்மா, வேண்டாம் என்பவை அவனுடைய முதல் கவிதைகள் போல. அவன் பேச்சுகளுக்கு இடையில் நான் என் வாழ்க்கையின் மகத்தான இசையைக் கேட்டேன். ஆதவ் வளரவே வளர்ந்தான். அமுதா அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள். அவளுக்கே ஒரு ஆசை இருந்தது, கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற கனவு. ஆனால் திருமணத்திற்குப் பின் அவள் நிறுத்தியிருந்தாள். ஒரு நாள் இரவு சிறிய உடல் துயரத்துடன் தூங்கிக் கொண்டிருந்த ஆதவின் அருகில் அமர்ந்திருந்தோம். அப்போதுதான் அமுதா மெதுவாக சொன்னாள், அரவிந்த், ஒரு நாள் நான் படிக்க வச்ச கனவுகள் இப்போ என் மனசை மீண்டும் தொட்டிருக்கு. நான் அசந்து விட்டேன். அதெல்லாம் முடியாதே. இப்போ வீடு, குழந்தை, வேலை என்ற வார்த்தை என் மனத்துக்குள் வந்தது. ஆனால் சொல்லவில்லை. அவளுடைய கண்களில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அவளின் கனவுகள் தடுக்கப்பட்டவை அல்ல, தற்காலிகமாக தள்ளப்பட்டவை. அடுத்த வாரம் நான் ஒரு அஞ்சல் டாக்குமெண்ட் அவளிடம் கொடுத்தேன். அது ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்ளிகேஷன். அவளது முகத்தில் மகிழ்ச்சி மின்னல் போல பரவியது. அந்த நாள் முதல் அமுதா மீண்டும் படிக்க ஆரம்பித்தாள். வார இறுதியில் அதவுடன் விளையாடியபடியே அவள் புத்தகம் படித்தாள். இரவு நானே சமையல் செய்தேன். அவளுடைய பயணத்திற்கு நான் ஓர் துணையாக மாறினேன். ஒரு நாள் பிரச்சனை வந்தது. என் வேலை இடமாற்றம். மும்பை செல்ல வேண்டிய நிலை. நாங்கள் கலங்கினோம். நாம் வெவ்வேறு நகரத்தில். அது எப்படி? ஆனால் இந்த காதல் ஒரு நகரத்திற்குள் மாட்டிக்கொண்டதல்ல. நாம் மூவரும் ஒரு வீடியோ கால் மூலம் ஒன்றாக உணவருந்தினோம். ஒரே மாதிரி டின்னர் செய்து கொண்டு. 6 மாதம் தூரம் இருந்தாலும் நம் உள்ளங்கள் அருகில்தான் இருந்தன. முடிவில் சென்னைக்கு மீண்டும் மாறினேன். அதுதான் வாழ்க்கையின் சிறந்த முடிவுகளில் ஒன்று. அமுதா பட்டம் பெற்றாள். என் மகன் முதல் நாள் பள்ளிக்குச் சென்றான். நான், என் இருவரும் பக்கத்தில் நின்றோம். அந்த படம். ஒரு காதல் தொடங்கியது திருமண மண்டபத்தில். இன்று அது ஒரு குடும்பமாக நின்றது பள்ளிக்கூட வாசலில். நம் குழந்தை ஆதவ் இப்போது 10 வயது. அவன் வாழ்க்கையை சுவையோடு அனுபவிக்கிறான். பள்ளி, நண்பர்கள், விளையாட்டு. அவனது வாழ்வில் அவன் பெற்றோரின் பாசம், உறவு ஒரு வலிமையான அடித்தளம். அமுதா தனது பட்டத்தை முடித்த பின்னரும் இப்பொழுது ஒரு சிறந்த ஆசிரியையாக பணியாற்றுகிறாள். அவளது கனவுகள் நம்முடன் வளர்ந்து இன்று நிறைவேற்றம் அடைந்துள்ளன. என் வேலை வாழ்க்கை இன்னும் சிரமமோடும். ஆனாலும் நம் குடும்பம் எப்போதும் ஒற்றுமையாக நிற்கிறோம். ஒவ்வொரு சவாலையும் நாமும் சேர்ந்து எதிர்கொள்கிறோம். நாள்தோறும் அமுதாவுக்கும் நானும் ஆதவுக்கும் நேரம் கொடுத்து பெரும் அன்பும் புரிதலும் கொண்டு வாழ்கிறோம். எங்கள் வீட்டில் எப்போதும் சிரிப்பு, மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். ஒரு நாள் அமுதா கூறினாள், அரவிந்த், இந்த வாழ்க்கை நம்முடைய காதலின் உண்மையான வெற்றி. நான் விழியில் ஒரு நெஞ்சை நிமிரும் புன்னகை கொண்டு அவளைக் கட்டினேன். இருவரும் நம் வாழ்க்கையின் இந்த அருமைத் தருணத்தை கொண்டாடினோம்.